திருவெம்பாவையின் 11வது திருப்பாட்டு. மொய்யா தடம்பொய்கை புக்கு முகேரன்ன என்று தொடங்குகிற மிக இனிய பல்வேறு அருளிப்பாட்டு சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற அருமையான பாட்டு இந்த பாட்டு. இதிலே ஒரு வரி என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த வரி, பெருமானுடைய திருவருள் திறமெடுத்து சொல்கிற அற்புதமான தொடர். அந்த தொடர், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோ. இறைவனினுடைய செயல்கள் விளையாட்டு என்று நம்முடைய பெரியவர்களாலே அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்பது கம்பருடைய அற்புதமான பதிவுகளிலே ஒன்று. விளையாட்டு நமக்கும் இறைவனுக்கும் என்ன வேறுபாடு என்றால், நாம் ஒரு செயலை முயன்று உழைத்து வருந்தி செய்வோம், அவன் அதை விளையாட்டாகச் செய்வான். அதுதான் எளிமையாக செய்வதை விளையாட்டு என்று சொல்வது. குழந்தைகளினுடைய செயலை யாரும் கடுமையான செயல் என்று சொல்லுவதில்லை, விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விதமான சுமையும் இல்லாமல் அது தன்னுடைய பணிகளை செய்வதனால விளையாட்டு. ஆனால் அவன் செய்கிற விளையாட்டு பற்றி சொல்ல வந்த மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான போதத்திற்கு எழுதுகிற மாபாடியம் என்று சொல்லுகிற மிகப்பெரிய உரை, சைவம் செய்த மிகப்பெரிய புண்ணிய பேரு. தென்னாட்டில் ஒரு நூலுக்கு மிகப்பெரியதாகிய பேருரை காணப்பட்ட முதல் முயற்சி திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அருட்கொடையால் மாதவ சிவஞான சுவாமிகள் மூலமாக வந்தது. பாஷ்யம் என்று சொல்வார்கள், பேருரை என்று பெயர். இந்த விளையாட்டுங்கிற சொல்லுக்கு விளக்கம் தர வந்த நேரத்தில் மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான போத பேருரையில் பாஷ்யத்தில் எழுதுகிறார்கள், ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல என்று எழுதினார்கள். 5 கலம்னா 2.5 மூட்டை நெல்லுன்னு அர்த்தம். 2.5 மூட்டை நெல்லை தூக்கிறது அந்த கந்தன் அல்லது வேற ஒருத்தர் இருக்கிறானே சாத்தன், அவனுக்கு விளையாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமன்னா அதை கடுமையான சுமையாக கருதுவோம். சாத்தனுக்கு ஐங்கல பாரம் சுமத்தல் விளையாட்டு என்பது போல் 5 விளையாட்டாகச் செய்கிறவன் என்று ஒரு அருமையான பதிவை சுவாமிகள் அங்கே பதிவு செய்து தருகிறார். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. ஆட்கொள்ளுதல் என்றால் ஆளாக்குதல். முதல்ல நம்மளை அவனுடைய கூட்டத்தில் ஒருவனாக நியமித்து கொள்ளுதல். அப்படி போட்டுதான் ஆட்கொண்டு. என்னை நீ ஆட்கொண்டாயின்னு சுந்தரர் பாடுகிறார் இல்லையா? ஆட்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அருளும். ஆட்கொண்டதற்கு பிறதான் அருள்வார். முதல்ல நீங்கள் அவனுடைய தாழ்மலர்களில் உங்களை ஒருவனாக பதிவு செய்து கொண்டதற்கு பிறகுதான் அவனுடைய திருவருள் வெள்ளம் நம்மேலே பதிய தொடங்குமா. அருளும். அந்த அருள் எப்படிப்பட்டதான்? விளையாட்டு. நம்முடைய சைவத்தில், தமிழ்நாட்டு சைவத்தில் பெருமானினுடைய அருளிப்பாட்டை 4 பெருமக்களினுடைய வரலாற்றில் வைத்து அறிஞர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். 4 அருளினான், 4 தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டான். 4 நலம் செய்தான், துன்பமும் தந்தான், துயரங்களும் தந்தான். எல்லாம் விளையாட்டாக. ஒவ்வொருவரோடும் அவன் என்ன விளையாட்டு விளையாடினானாம்? ஒரு பிள்ளையை பாலை தந்து ஆட்கொண்டானாம், ஒரு பிள்ளையை சூலை தந்து ஆட்கொண்டானாம், ஒரு பிள்ளையை ஓலை தந்து ஆட்கொண்டானாம், மாணிக்க வாசகருக்கு தன் காலை தந்து ஆட்கொண்டான் என்று நயம்பட நம்முடைய பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒருவருக்கு பால் தந்தான், ஏன்னு யாராலையும் கேட்கவே முடியாது. ஒருவருக்கு சூலை தந்தான், ஏன் என்று நம்மால் கேள்வி கேட்க முடியாது. மாணிக்க வாசகருக்கு சமகாலத்திலோ பின்னரோ வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்வார், இறைவன் தம் அடியார்களுக்கு அருள் பாலித்திருக்கிற திறத்தின் மேல் ஆராய்ச்சி செய்ய நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவிலை. நீ ஏதாவது கேள்வி கேட்டினா அதுக்கு ஒரு எல்லை கிடையாதுற, கிளக்க வேண்டா, இந்த ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லைன்னு. யாருக்கு எதை எப்பொழுது ஏன் தருகிறான் என்பது பற்றிய கேள்விகளும் இல்லை, அந்த கேள்விகளுக்கு சைவத்தில் விடையும் இல்லை. அதுதான் அவனுடைய திருவருளின் எல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவனுக்கு விளையாட்டு
என்பதுதான் அதனுடைய பொருள். ஐயா, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். ஒழிந்தோங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பொருள் கிடையாது. உய்வார்கள், உன்னுடைய விளையாட்டில் சில பேர் உய்வார்கள், சில பேர் மிகச்சிறப்பான இடத்திற்கு போவார்கள், சில பேர் சமமான நிலையில் நிற்பார்கள். அந்த வாழ்வை நாங்கள் இப்பொழுது உன் திருவருளால் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல குடும்பம், நல்ல செல்வம் எல்லாம் உன்னுடைய திருவருளால் வந்தது. இந்த நீராடலுக்கு பிறகு உன் திருவடிகளுக்கு அன்பு செய்கிற நல்ல இளைஞர்கள் எங்களுக்கு மணாளனாக வர வேண்டும்னு அவர்கள் அறிந்த மட்டில் அந்த இறைவனினுடைய திருவருளை சொல்கிறார்கள். நீராடல் இப்படி தொடங்குகிறது. மலர் நிறைந்திருக்கிற தாமரை மலர் பூத்திருக்கிற அருமையான பொய்கை. பொய்கை என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிற குளத்திற்கு சொல்லப்படுகிற பூக்கள் நிறைந்திருப்பதாகிய குளத்திற்கு பொய்கை என்று பெயர். பூவோடு கூடிய நீர்நிலைன்னு. மொய் ஆர் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. முகேருங்கிறது ஒரு ஓசை. தொம்முன்னு போய் குதித்தான்னு தண்ணியில் சொல்கிற மாதிரி பெண்கள் குதித்ததற்கு முகேர் என்ன. எப்படிப்பட்டது? மொய் ஆர் தடம் பொய்கை. வண்டுகள் மொய்க்கின்ற அகன்ற பெரிய குளம். திருவண்ணாமலை பகுதியிலே மலையடிவாரத்திலே அமைந்திருந்த மிகப்பெரியதாகிய குளம். வண்டுகள் அங்கே எங்கே வந்தன? நேற்று இரவே பறித்து அரும்புகளாக இருந்தவற்றை கட்டி தங்கள் தலையில் சூடிக்கொண்டு பெண்கள் போக பொழுது விடிந்ததும் நேற்று இரவு பறித்து கட்டி வைக்கப்பட்ட மொக்குக்குள் இருக்கிற தேனை உண்பதற்காக இவர்கள் தலைமேலேயே ரீங்காரமிட்டு கொண்டு வருகிற வண்டுகள் குளத்தில் இறங்குற வரையில் கூட அங்கேயே இருந்ததா. இவர்கள் தண்ணீரில் மூழ்குகிற பொழுது நாம் சிக்கிக்கொள்வோமே என்று ரீங்காரமிட்டு தலையிலிருந்து எழுந்தனவான். அதைத்தான் மொய் ஆர் வண்டுகள் மொய்த்து ஆரவாரிக்கின்ற தடம்பொய்கை புக்கு அதனுள்ளே புகுந்து முகேர் என்ன. முகேர்னு அந்த சத்தத்தோட அந்த வேகத்தோட குய்யென தாளிக்கு நேரத்தில் வர்ற சத்தத்தை நம்முடைய சங்க இலக்கியம் குய் புகை தவழங்கும். தாளிக்கிற நேரத்தில் குய்யின்னு ஒரு சத்தம் கேட்குமா. அது மாதிரி இதெல்லாம் ஓசை குறிப்பு இலக்கியங்கள்ல. முகேர் என்ன. எப்படி குளிப்பாங்களா? கையால் குடைந்து குடைந்து தங்களுடைய 2 கைகளையும் எடுத்து தண்ணீருக்குள்ளே குடைந்து குடைந்து தண்ணீரிலே மூழ்கி விளையாடுகிற நேரத்தில் பெண்கள் நீர்நிலைக்குள் புகுந்து விட்டால் குளிப்பதிலே ஒரு பெரிய சுகம் உண்டு. ஆடவர்கள் ஒரு மாதிரி குளிப்பார்கள், பெண்கள் ஒரு மாதிரி மூழ்குவார்கள். அவர்கள் என்ன அளவுக்கு தண்ணீரை குடைந்து ஆட முடியுமோ அந்த எல்லைக்குள்ளே நின்று அவர்கள் ஆடவர்கள் போல் கைகளை அகல விரித்து நீராடுகிற திறம் பெண்மைக்கு இல்லை என்பதனால் குடைந்து குடைந்துன்னு வார்த்தையை போட்டாரு. முகேர் என்ன. கையால் குடைந்து மறுபடியும் பல முறை செய்தார்கள்ங்கிறதுக்கு வார்த்தையை அடுக்குகிறார். குடைந்து குடைந்து அப்படி குடைந்து முடிச்சுட்டு கரையேறி வந்து உன் கடல் பாடி எழுந்தவுடனே உள்ளே நுழைகிற பொழுதும் அவன் நினைவோடு மூழ்கிறார்கள். கரையேறுகிற பொழுதும் அவனுடைய கடல் பாடி பார்க்கலாம். இப்போ கூட பெரியவங்கள்லாம் குளிச்சுட்டு இறப்பவே சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே கரையேறி வர்றதை பார்க்கலாம். வந்ததை திருநீற்று பை எடுத்து நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு மறுபடியும் நமசிவாய நமசிவாயன்னு வருகிறவர்களை எல்லாம் நாம் பல பெரிய சிவத்தலங்களில் நீர்நிலைகளிலே இன்றைக்கு கூட நம்மாலே பார்க்க முடிகிறது. உன் கடல் பாடி நாங்கள் என்ன சொன்னாங்களா? ஐயா, வழியடியோம் வாழ்ந்தோம். வழியடியோம்னா வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபுன்னு சொல்கிறார் பாருங்க நம்முடைய வளர்பெருமான். அது மாதிரி முன்னர் தந்தை பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன்னு வரிசையாக வருவது. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் வந்தார் சுந்தரர்னு சேக்கிடார் பாடுகிறார். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும்னா அந்த தலைமுறை 10 தலைமுறையாக பார்த்தாலும் சிவங்கோயில் பூசையாக தான் இருக்கும். தமிழ்நாட்டு சிவாச்சாரிய பெருமக்களில் இன்றைக்கு சில பேர் வசதி படைத்த செல்வ கோயில்களில் செல்வத்தோடு வாழ்கிறார்கள், நாம் மகிழ்கிறோம். ஆனாலும் அவர்களில் பலர் தமிழ்நாட்டு கோயில்களில் வறுமையின் உச்சாணி கொம்பிலிருந்து சிவபெருமானை பேணி அந்த கோயிலை பாதுகாத்து வருகிறார். அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாது கிடைத்திருக்கிற அரைப்படி அரிசி சோற்றை மனைவி கையில் கொடுத்து பொங்கச் செய்து அதையே தாங்கள் பூசிக்கிற பெருமான் திருமுன்பு நைவேத்தியமாக வைத்து படையலிட்டு விட்டு அந்த உப்பில்லா சோற்றை கொண்டு வந்து வீட்டில் உண்டு சிவனை பேணி நின்று காத்தளித்த பெருமைக்கு உரியவர்கள்
தமிழ்நாட்டு சிவாச்சாரிய பெருமக்கள். அவர்கள் மட்டும் கொஞ்சம் பராமுகமாக இருந்தால் நம்முடைய சிவன் கோயில்கள் அழிந்து போயிருக்கும். காலகாலமாக அவற்றை பேணி பாதுகாத்து தந்தவர்கள். இன்னும் கூட கிராமப்புறங்களில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சிவாலயங்களின் நிலை அதுதான் என்பதை நான் வருத்தத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஐயா, வழியடியோ, நாங்களெல்லாம் காலகாலமாக உன்னுடைய திருவடிகளை வணங்குகிற ஒரு பெரிய கூட்டத்தில் வந்தவர்கள். வழியடியோம், வாழ்ந்தோம் காண். உன்னுடைய திருவடிக்கு தொண்டுபட்ட காரணத்தால் நாங்கள் வாழ்விழந்து போய்விடவில்லை. தொடர்ந்து என் பாட்டனையும் என் தந்தையையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அடுத்த இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம்னு பாடின மாதிரி சிவபெருமான் தாழ்மலர்களை நம்பியவர்கள் ஒரு காலம் வாழ்விழந்ததில்லைங்கிற நம்பிக்கையை ஊட்டி இந்த பெண்கள் இளமையிலேயே தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள். ஐயா, வழியடியோம், வாழ்ந்தோம் காண். அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆரடல் போல் செய்யா, பற்றி எரிகிற தீச்சுடர் போன்றிருக்கிற சிவந்த திருமேனி உடையவனே, சிவபெருமான் செம்மேனி எம்மான் தழல் போல் உருவுடையவன் என்று அவனுடைய திருவுருவத்தை சொல்வார்கள். ஆரழல் போல் செய்யா, அந்த சிவந்த திருமேனியின் மேல் வெந்நீரு ஆடி, வெந்நீருன்னா வெள்ளை நிறமுடையதாகிய திருநீற்றை தன்னுடைய உடம்பு முழுவதும் பூசியிருக்கிறான். மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியன் என்பார் அப்பர் பெருமான். வெள்ளிய நீற்றை சிவந்த திருமேனியின் மீது பூசி இருக்கிறானா. ஆரழல் போல் செய்யா, வெந்நீர் ஆடி செல்வா, ரொம்ப அருமையான வார்த்தை. செல்வத்துக்கு தலைவன் யார் என்றால் சிவபெருமான் தான். அதை சொன்னால் பல பேர்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்பது தேவாரம். செல்வன் யாருன்னா பெருமான் தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. அவனுடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு உலக நடப்பை நடத்துவதற்கு அவனால் நியமிக்கப்பட்டவன் தான் குபேரன். அவனிடம்தான் சங்கநிதியும் பதுமநிதியும் இருக்கிறது. சங்கநிதியும் பதுமநிதியிலிருந்து கொஞ்சம் கடன் பெற்று பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்ளுவதற்கு திருப்பதி பெருமான் கடன் பெற்றான் என்றும், அந்த கடனை திருப்பி அடைக்கிற முயற்சியில் இன்னும் அவர் திருப்பதியிலிருந்து உண்டியலில் வருகிற பணத்தால் குபேரனின் கடன் அடைக்கிறான் என்றும் பத்மாவதி திருமணத்தை பற்றி இருக்கிற பதிவுகளில் செய்தி வந்திருக்கிறது. அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி யார் என்றால் எம் பெருமானாகிய சிவன் தான். அதை நல்லா செய்யா, வெந்நீராடி செல்வா, சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. அம்பிகையை சொல்ற பொழுது மெல்லிய மருங்குல், எடை மிக மென்மையாக சிறிதாக அமைந்திருக்கிறதா. சிறு மருங்குல் மை ஆர் தடங்கண், மைப்பூசப் பெற்ற அகன்ற கண்களை உடைய மடந்தை, மடப்பம் என்பதாகிய பெண்மைக்குரிய குணத்தை கொண்ட பெருமாட்டியாகிய உமையம்மையினுடைய மணவாளா. அது ரொம்ப முக்கியம். இறைவனை ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு துறவியாக கருதி வழிபடுவது வேறு. சில சமயத்தில் போய் யார்ட்டையாவது கேட்குறப்ப கடுமையான சொல் சொல்லி விரட்டி அடித்து விட்டார்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அப்பா அவங்ககிட்ட போய் ஏண்டா கேட்ட, அவனுக்கு குடும்பமாக குட்டியா, மற்றவங்க கஷ்டம் அவனுக்கு என்னடா தெரியும்னு கேட்பாங்க. அப்படின்னா குடும்பமாக குட்டியாக இருக்கிறவனுக்கு தான் குடும்பம் குட்டியோடு இருக்கிறவங்களுடைய கஷ்டம் தெரியும்னு தெரியறதுனால பெருமானை தனித்து ஒருவனாக பிரம்மச்சாரியாக துறவியாக பார்க்காமல் ஆணும் பெண்ணுமாக சோமாஸ்கந்தனாக வழிபடுவதன் மூலமாக நம் துயர் இன்னது என்பதை அவன் உணர முடியும். அவனிடம் நிறைய வார்த்தைகள் எடுத்து சொல்லாமலேயே திருவருளை குறிப்பால் அவனுக்கு உணர்த்த முடியுங்கிறதுனால பெருமாட்டியோடு கூட அவன் இருந்து கருணை பாலிக்கிறாதாம். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், அங்கே எழுந்தருள் இருக்கிறான், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. ஐயா, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழுந்தோம். கடைசியா வேண்டுகோள் என்னென்ன, எய்யாமல் காப்பாய் எமை. எய்யாமல்னா இளைத்து போகாமல் எம்மை காப்பாய். இளைத்தெல்லாம் ஓடி போனதுக்கு பிறகு இதுக்கு மேலே ஓட முடியலேன்னு ஒரு நிலைமை வருது பாருங்க. அது மாதிரி வாழ்க்கை ஓட்டத்தில் எந்த ஒரு நேரத்திலும் இதற்கு மேல் அடியெடுத்து வைக்க முடியவில்லை என்கிற தேக்க நிலை வாராது எங்களை பாதுகாப்பாய்ங்கிறத தான் எய்யாமல் காப்பாய் எமை என்று சொல்லி ஏலோர் எம்பாவாய் என்கிற இசைக்குறிப்போடு கொண்டு போய் நீராடுகிற திறமும், நீராடி கரையேறியவர்கள் பெருமான் தந்த திருவருளை நினைந்து அவன் திருவடிகளை போற்றுவதும்,
உலகியலில் அம்மையப்பனாக இருந்து பெருமான் நம்மை காத்தருளுகிற திறமுடையவன் என்பதை பதிவு செய்த பெண்கள் இதே இன்பத்தோடு என்றைக்கும் எங்கள் ஓட்டம் நின்று விடாமல் நாங்கள் இளைத்துப் போகாமல் நீ தாங்கிக்கொள், தளர்வுழி வந்து தாங்கிக் கொள்ளே என்று முன்னரே திருவாசகத்தில் அருமையான பதிவுகள் உண்டு. அதுபோல் எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவாய் என்று இந்த எய்யாமல் காப்பாய் என்பதை இளைத்து விடாமல் இந்த உலகத்தில் பாதுகாப்பாய் என்பது உலகியல் பொருள். எய்யாமல் காப்பாய் என்றால் இன்னொரு முறை பிறப்படுத்தி இந்த மண்ணில் வந்து பிறந்து துன்புறாது எம்மை நீ எடுத்து உன் திருவடிகளில் சேர்த்துக்கொள் என்பது ஞானப்பொருள் என்று காட்டுகிற அற்புத பாட்டு 11ஆம் திருப்பாட்டாகிய இந்த மொய்யார் தடம்பொய்கை புக்கு என்கிற அருமையான திருப்பாட்டு. மொய்யாறு தடம் பொய்கை புக்கு முகேரன்ன மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீரு ஆடிச் செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்.